ஸோ கலப்பெண்கள்ல நம்ம எவ்வளவோ பார்த்துருப்போம். துருவ வடிவம், செவ்வக வடிவம், ஆர்கன் தளம். ஸோ இதுதான் வந்து கலப்பெண்ணோட லாஸ்ட் டாபிக். இந்த கலப்பெண்ணோட எண்ணாம் படி மூலம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ படினாலே நம்ம பல்லுறுப்புக்கோவையில் பார்த்துப்போம். இப்போ ஒரு x³ + x² இருக்குன்னா இதோட படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 = 5. இந்த அடுக்கை தான் என்ன செய்யறோம், படின்னு சொல்றோம். இங்கே கலப்பெண்ணோட எண்ணாம் படி மூலம்னா ஸோ இசட்டுங்கிறது கலப்பெண், அதுக்கு மேலே அடுக்கில் இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணாம் படி மூலம். பொதுவாக நமக்கு இசட் = என்னது, r cos θ + I sin θ. இதில் வந்து நம்ம என்ன செய்வோம், r cos θ + 2kπ + I sin θ + 2kπ. இதே இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா z பவர் 1/n கொடுத்துருக்காங்க. அப்போது r பவர் 1/n. ஸோ இதில் என்ன வந்துடும், கீழே டிவைடட் பை n வந்துடும். இப்போது இசட்டோட எண்ணாம் படி மூலம் என்னது, z பவர் 1/n. ஸோ இந்த n வந்து எதுனாலும் இருக்கலாம். ஸோ z பவர் 1/3, z பவர் 1/4. இப்போ ஐந்தாம் படி மூலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா z பவர் 1/5. இந்த 5 தான் நமக்கு என்னது, n. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா k வந்து எப்படி இருக்கும், 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து ஒரு எண்ணாம் படி மூலம், ஸோ n வந்து நமக்கு எதுனாலும் இருக்கலாம், 1, 2, 3, 4 எதுனாலும் இருக்கலாம். இந்த எண்ணாம் படி மூலத்துக்கான இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா z பவர் n வந்து 1 இருக்கும் பொழுது நம்ம இந்த வடிவில் தான் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அதாவது இப்போ z பவர் 3 = 1 அப்படின்னா அதோட துருவ வடிவம் நமக்கு எப்படி இருக்கணும், cos 0 + 2kπ + I sin 0 + 2kπ. 0வோட எதை, இப்போ இது வந்து நமக்கு படி வந்தது, எண்ணாம் படி. அந்த எண்ணை உள்ள கொண்டு வந்து பண்ணும்பொழுது தான் நமக்கு டிவைட்ல வந்தது. ஸோ இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா z = 1 இருக்கும் பொழுது அதோட துருவ வடிவம் நம்ம இப்படி எழுதணும். லாஸ்டா இது வந்து நமக்கு எப்படி மாறும், e⁻i 2kπ/n. ஸோ இந்த வந்து இந்த n வந்து எத்தனை படி மூலங்கிறத பொறுத்து மாறும். அடுத்து கேக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுவோம். லாஸ்டா நம்ம என்ன செய்வோம், இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிப்போம். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், ஃபைனல் ஆன்சர் என்ன செய்வோம், டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு சம் பார்த்தா புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 1இன் 3ஆம் படி மூலங்களை காண்க. ஸோ 3ஆம் படி மூலம்னா இப்போ n = 3. நம்ம இந்த கண்டிஷன் படி என்ன பார்த்துருக்கோம், z பவர் n = என்னது, 1. z பவர் n = 1. இந்த n வந்து நமக்கு என்னது, z பவர் 3 = என்னது, 1. பொதுவாக நமக்கு zனால என்னது, r cos θ + I sin θ. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதை எழுதிக்கிறோம், r cos θ + I sin θ. இப்போ z பவர் 3 = 1 அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு கலப்பெண் வடிவில் எழுதணும் அப்படின்னா 1ங்கிற மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்கு. ஸோ கற்பனை பகுதி இல்லை. அப்போ 0i. இப்போ 1 + 0i இதோட ஆன்சர் என்ன வரும், 1 + 0i = 1 தான். ஸோ 1 நம்ம என்ன செய்யலாம், 1 + 0iன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா cos 0 என்னது 1.
அதாவது காஸ் தீட்டால 0 டிகிரிங்கிறது 1. அதே மாதிரி சைன் பிளஸ் ஐ சைன் 0. சைன்ல 0 டிகிரி என்னது 0 தான். இதை வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. காஸ் 0 டிகிரி 1, சைன் 0 டிகிரி என்னது 0 தான். இப்போ 2k பையை கூட்டுக. ஸோ காஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் 2k பை. இதான் நம்ம எனக்கு இசட் கியூப். ஏன்னா இசட் கியூப்ல இருந்து தான் நமக்கு என்ன செய்யுது, கீழே வந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா வடிவத்தில் நம்ம என்ன செய்யறோம், கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இந்த இசட் பவர்ல இருக்கிற 3 வந்து நமக்கு அங்கிட்டு போகும்போது இசட் ஈக்குவல் டு காஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் 2k பை பவர் 1/3 வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம டி மாய்வரின் தேற்றப்படி காஸ் 2k பை பை 3 பிளஸ் ஐ சைன் 2k பை பை 3. இந்த ஸ்டெப்பு வந்து இந்த வந்து பார்த்தீங்களா, இந்த இசட் இருக்கா, இதை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். இந்த இடத்துல நமக்கு எண்ணுக்கு பதிலாக என்ன இருந்தது 3. காஸ் 2k பை பை 3 பிளஸ் ஐ சைன் 2k பை பை 3. அந்த ஸ்டெப் தான் இது. இப்போ இந்த 0 பிளஸ் 2k பை இருக்கா, இந்த ஸ்டெப் தான் நம்ம இந்த 2k பையை ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஏன் காஸ் 0 பிளஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் 0 பிளஸ் 2k பை போடலை அப்படின்னா, 0வால எதை கூட்டினாலும் லாஸ்ட் நமக்கு என்ன வரப்போகுது, 2k பை தான் வரப்போகுது. அதனால தான் ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன செஞ்சுட்டேன், காஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் 2k பைன்னு போட்டு இந்த பவரில் இருக்கிற 3யை நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது 1/3 ஆயிடும். அடுத்து டி மாய்வரி விதிப்படி படும்போது நம்ம உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பை 3 ஆகிடும். அதாவது 2k பை இன்ட்டு 1/3. அப்போது 2k பை பை 3. அதாவது இந்த படிமூலத்துக்கான ஸ்டெப்பு, இந்த 3 ஸ்டெப்பும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா k வந்து நம்ம 0 1 2ன்னு எடுத்துக்கணும். இங்கே நமக்கு என்ன இருந்தது, k வந்து 0 1 2 3 இருந்து n-1 வரைக்கும் பார்த்துப்போம். ஆனால் நமக்கு படி என்னது, n = 3. ஸோ அப்போது 3 நம்பர்ஸ் வர்ற மாதிரி 0 1 2ன்னு எடுத்துப்போம். இப்போ கேக்கு பதிலாக ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ணணும். a = 0ன்னு வரும்போது z = காஸ் k = 0ன்னு இதில் அப்ளை பண்ணணும். இங்கே k 0 போட்டோம்னா ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். ஐ சைன் 0. ஸோ காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0 வந்து நமக்கு இந்த 1 தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு எழுதியிருக்கோம். இப்போது காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0வோட வேல்யூ எழுது 1. நெக்ஸ்ட்டு k = 1. z = காஸ் 2 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை 3. ஏன்னா கேக்கு பதிலாக 1 போட்டோன்னா என்ன வரும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 பை தான் வரும். இப்போது இந்த 2 பை பை 3 என்ன செய்ய போகிறோம், பை மைனஸ் பை பை 3ன்னு பிரிக்க போகிறோம். ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை 3. நமக்கு தெரியும் காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் என்னது, மைனஸ் காஸ் தீட்டா. 180 டிகிரி தான் என்னது, பை. sin pi minus theta equal to sin theta. அப்போ equal to minus cos pi by 3 plus I sin
π/3. இப்போ cos π/3 ஓட மதிப்பு என்னது 1/2. sin π/3 ஓட மதிப்பு √3/2 equal to இந்த 2 எடுத்துட்டோம்னா -1 plus sin √3. Next k equal to 3. Z equal to cos 6π/3 k equal to 2. So k equal to 2 அப்படின்னா 4π plus I sin 4π/3 equal to cos π plus π/3 plus I sin π plus π/3. இப்போ cos 180 degree plus theta equal to minus cos theta. Sin 180 degree plus theta equal to minus sin theta. Sin 180 degree minus theta இருக்கும் பொழுது தான் plus sin theta. இதே plus இருக்கும் பொழுது minus. Minus cos π/3 minus I sin π/3. So minus 1/2 minus I √3/2. இப்போ எழுதும் பொழுது -1 minus I √3. இப்போ நமக்கு என்னென்ன மதிப்புகள்லாம் கிடைச்சது? இந்த 1, அடுத்து இந்த டேர்ம், நெக்ஸ்ட் இது. -1 plus I √3 -1 minus I √3. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3, இந்த கேயோட வேல்யூ எடுக்கிறது ஸ்டெப் 4. இதுதான் நமக்கு ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 தான் நான் ஸ்டெப் 2 தான் இதை எழுதாம ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் இதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஸ்டெப் 3. அடுத்து கே ஸ்டெப் 4 அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பெருக்கு தொகை 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இதை நம்ம 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போ ஒமேகாவுக்கு ஃபார்முலா இந்த ஃபைனல் ஆன்சர் போட்டிருக்கோமா, ஒரு ரவுண்டு போட்டிருக்கோமா, அதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஒமேகா ஈக்குவல் டு இ பவர் I2π/n. நமக்கு இங்கே n என்னது 3. ஸோ இ பவர் I2π/3. இப்போ இந்த 2π/3 வச்சு எந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம 2π/3 வச்சு கண்டுபிடிச்ச ஆன்சர். அப்போ நமக்கு ஒமேகா ஈக்குவல் டு -1 plus I √3/2. இதுதான் நமக்கு என்னது 2π/3 குறியது. இப்போ இதை நம்ம ஆர்கன் தளத்தில் குறிச்சோம்னா இது 1 மெய் பகுதி மட்டும்தான் இருக்கு, கற்பனை பகுதி இல்லை. அதாவது x ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அப்போ x பிளஸ்ல இருக்கு. அப்போ இங்கே ஒரு புள்ளி. நெக்ஸ்ட்
-1 + i√3/2. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 வெளியில் எடுத்துட்டோம்னா -1 + i√3. இப்போ இங்கே x = -1, y = √3. இப்போ x -1னா இங்கே, அப்போ இந்த கால் பகுதியில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 -1 - i√3. இங்கே x = -1, y = -1. இங்கே மைனஸ், இதுவும் மைனஸ், அப்போ நமக்கு இங்கே வரும். இப்போ இது 3 சேர்ந்து ஒரு வட்டம் மாதிரி நமக்கு வரும். இது கரெக்டாக மார்க் பண்ணால் வரும் கிராஃப்ல. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒமேகா இருக்கா இதுலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இதை கூட நீங்கள் லைனாக எழுதிக்கலாம். z பவர் n = 1 தான் என்னது ஸ்டெப் 1. அடுத்து என்ன பண்ணணும், z = cos 0வோட 2k பையை ப்ளஸ் பண்ணணும். கடைசியாக நமக்கு எப்படி வரும், cos 2k பை ப்ளஸ் i sin. 0வோட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான். இதுதான் நமக்கு என்னது ஸ்டெப் 2. அடுத்தது ஸ்டெப் 3 வந்து இந்த இது ஸ்டெப் 3 அதை எழுதிட்டிங்கன்னா ஸ்டெப் 4 வந்து கேயோட வேல்யூ என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். அடுத்து ஃபைனல் ஆன்சர் இந்த ஒமேகா இங்கே வேணா எழுதலாம். ஸ்டெப் 1 z பவர் n = 1. ஸ்டெப் 2 cos 0 + 2k பை ப்ளஸ் i sin 0 + 2k பை. எப்படி பார்த்தாலும் 0வோட எதை ப்ளஸ் பண்ணாலும் அதே தான் வரும். இப்போ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோமா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல z பவர் n பொறுத்து cos 2k π/n ப்ளஸ் i sin 2k π/n. ஸ்டெப் 4ல கேயோட மதிப்பை அப்ளை பண்ணுறோம். ஸ்டெப் 5ல இந்த பெருக்கு தொகையா கூட்டு தொகையான்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் தான் ஸ்டெப் 5க்கு. அதாவது 1 ஒமேகா ஸ்கொயர் இது வருதா, அல்லது 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இது வருதான்னு பார்த்துட்டு ஸ்டெப் 6ல ஒமேகா வந்து e⁻i² இந்த 6 ஸ்டெப் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒன்றின் படிமூலங்களை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம்மும் இதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றின் 4ஆம் படிமூலம் z பவர் n = 1. இங்கே நமக்கு n = என்னது 4. அப்போ z பவர் 4 = என்னது 1. இப்போ நம்ம cos θ + i sin θ. இப்போ 1 வந்து மெய்ப்பகுதி, கற்பனை பகுதி நமக்கு இல்லை. அப்போ 1 + 0i. cos 1க்கு பதிலாக 0 + i sin
ஜீரோக்கு ஜீரோ தான். அதாவது டீட்டால 0 டிகிரி காஸ் 0, சைனில் 0 டிகிரி 1, ஏன்னா இந்த டீட்டா தான் நமக்கு இது 0, இந்த டீட்டா தான் 0. ஸோ 0 டிகிரி காசில் 1, சைனில் 0. அதனால தான் இந்த 1க்கு பதிலாக 0, 0க்கு பதிலாக 0. நெக்ஸ்ட்டு 2k பையை கூட்டுக. cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi. 0 எதை கூட்டினாலும் நமக்கு அதே தான் வரும், 2k pi. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், z power 4 இது. இந்த 4 பவரில் இருக்கிற 4 அங்கிட்டு ப்ராக்கெட்டில் கொண்டு போவோம். cos 2k pi plus I sin 2k pi the whole power 1/4. இப்போ டி மாய்வரின் தேற்றப்படி cos 2k pi by 4 plus I sin 2k pi by 4. இப்போ நமக்கு k வந்து என்னன்னா n = 4. அப்போ ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை. ஸோ 4 நம்பர் வரணும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ k = 0 அப்ளை பண்ணோம்னா z = cos 0 plus I sin 0 = என்னது 1. k = 1 அப்ளை பண்ணால் z cos 2 pi by 4 plus I sin 2 pi by 4. ஸோ 2வும் 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா cos pi by 2 plus I sin pi by 2. cos 90 டிகிரி எனக்கு 0 plus I sin 90 டிகிரி எனக்கு 1. இப்போ நமக்கு எனக்கு I, ஃபைனல் ஆன்சர் I. k = 2, z cos 4 pi by 4 plus I sin 4 pi by 4. அதாவது இந்த ஸ்டெப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த கேல என்ன செய்கிறோம், இந்த கேவோட மதிப்பை போடுறோம். 4 4 கேன்சல் ஆகிடும், 4 4 கேன்சல் ஆகிடும். cos pi plus I sin pi. pi வந்து நமக்கு என்னது 180 டிகிரி. ஸோ அப்போ cos 180 டிகிரியோட மதிப்பு என்னது = -1, sin 180 டிகிரி = என்னது 0. இப்போ -1 plus I 0 = -1. k = 3, z cos 6 pi by 4 plus I sin 6 pi by 4. இதை கேன்சல் பண்ணோம்னா 3 pi by 2 plus I sin 3 pi by 2. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், pi minus pi plus pi by 2. ஏன்னா pi plus pi by 2னா தான் எல்சிஎம் எடுத்தோம்னா 2 pi plus pi 3 pi by 2 கிடைக்கும். sin pi plus pi by 2. இதுக்கு முன்னாடி சம்லே பார்த்துப்போம். cos இதை பார்த்துருக்கோமா, cos 180 டிகிரி plus theta minus cos theta. நம்ம என்ன அந்த ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம்.
cos pi plus theta equal to minus cos theta. Sin pi plus theta equal to minus sin theta. அதாவது பைங்கிறது 180 டிகிரி. இங்கே தீட்டாக்கு பதிலாக பை பை 2 இருக்கு. equal to minus cos pi by 2 minus I sin pi by 2. cos 90 டிகிரி என்னது 0. sin 90 டிகிரி 1. அப்போ minus I. இப்போ 4 படிமூலங்களை எழுதணும். 1 I minus 1 minus I. அதாவது 1 ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப். நமக்கு தெரியும் ஒமேகாங்கிறது e பவர் I 2 பை பை n. இங்கே நமக்கு தெரியும் n வந்து 4 e பவர் I 2 பை பை 4. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா e பவர் I பை பை 2. பை பை 2 வச்சு எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இதை கண்டுபிடிச்சிருக்கோமா? பை பை 2 வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னது நமக்கு பிளஸ் I. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது நமக்கு பிளஸ் I. இந்த வரைபடத்துல குறிச்சோம்னா இப்போ 1க்கு மெய்ப்பகுதி 1 தான், கற்பனை பகுதி 0. அப்போ நமக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் I மெய்ப்பகுதி 0, கற்பனை பகுதி 1. நெக்ஸ்ட் மைனஸ் 1 பிளஸ் 0 I. x வந்து மைனஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் x வந்து பிளஸ்ல இருக்கு, y மைனஸ்ல இருக்கு. அது 4 சேர்ந்து நமக்கு ஒரு வட்டமா வரும். டயக்ராம் கேட்கறாங்களான்னு தெரியல, ஏன்னா வரைபடத்துடன் நிரூபின்னு சம்ல கேட்கல, இந்த படிமூலங்களை தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு புக்கில் டயக்ராம் போட்டிருக்கிறதால நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம்.